நைட்டில் என்னங்க சாப்பிட்றது? சுகர் பேஷண்ட்ஸ், நான் இரவு நேரத்தில் சீக்கிரமாக உணவு எடுத்துடணும். ஒரு 8:00 மேலே கண்டிப்பாக உணவு எடுக்கக்கூடாது. உணவு எடுத்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு வாக் பண்ணிக்கோங்க. இப்போ நைட்டில் இருக்கக்கூடிய உணவுனா சிறுதானிய வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சிலர் நைட் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு டவுட். சுகர் பேஷண்ட்ஸ், நைட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்க வேண்டாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நைட்டில் எப்போதுமே நீங்கள் சிறுதானிய உணவுகளோ இல்லை இட்லி வகைகள் இல்லை இடியாப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். சப்பாத்தி சாப்பிட்லாமா அப்படின்னா தினந்தோறும் வேண்டாம். வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், சுகர் வந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே போகும், ஒரு சிலருக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது. வெயிட் கெயின் ஆகிட்டே போகுதுன்னா கட்டாயம் உங்களுக்கு உடற்பயிற்சி அவசியம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருந்து சுகர்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உடல் பருமன் அதிகமாகிட்டே போகும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து உங்களுடைய சுகர் லெவலும் குறைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் ஏற்கனவே மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லைங்க நான் சரியாக மெடிசன்ஸ் எடுக்கல, டயட்டும் ஃபாலோ பண்ணல, அப்பப்போ இந்த ஃபுட்டுலாம் நிறைய சாப்பிட்ருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தினம்தோறும் இந்த மூலிகைகளை எடுத்துக்கோங்க, சுகர் லெவல் உங்களுக்கு குறையும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே நான் மூலிகைகளை எடுத்துக்கிறேன், இத்தனை நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்த மருந்துகளை எல்லாமே ஸ்டாப் பண்ணிடலாமான்னா அப்படி கிடையாதுங்க. அந்த மெடிசன்ஸோடு சேர்த்து தான் நீங்கள் சித்த மருந்துகள் எடுக்கணும். ஸோ 1 மந்த் எடுத்ததுக்கப்புறம் சுகர் லெவல் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த மெடிசனோட டோசேஜை நம்ம குறைக்கணும். இதுக்கு தான் சித்தர்கள் நிறைய மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் உடலில் அந்த வாதம், பித்தம், கபத்தை அடிப்படையாக வச்சு தரக்கூடிய மருந்துகள். அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும்.